என்ன சைல்ட்ஸ் ஒரே சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கு. லிஜோ பூதத்தை வரைஞ்சிருக்கான். பாட்டி நீங்க ஒரு பூதம் சொன்னீங்களே, குட்டி பூதம். நல்லா இருக்கே சைல்ட்ஸ். அப்போ இதுதான் குட்டி பூதம். ரியலி இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். Come, Salves. Explain to them. Of course. இதுல 2 லட்சம் ரூபா இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்ப பிரச்சனை பெருசாகுமோ? டேய் சும்மா இருக்கடா. மிகப்பெரிய காட்டுக்குள்ள தான் நீங்க போறீங்க, மறந்துடாதீங்க. கொல்லிமலைக்கு வடக்கு திசையில மிருகங்கள் அதிகமா இருக்கிற ஒரு அடர்த்தியான காட்டுப்பகுதி இருக்கு. காடு அவ்வளவு அடர்த்தியாவா இருக்கும்? டேய் காடு அடர்த்தி இல்லாம வேற எப்படிடா இருக்கும்? அட ரெண்டு ஒண்ணு தானே எனக்கு தெரியுங்க. தேவையில்லாம பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நிறைய காட்டுவாசிகளும் வாழறாங்க. அவங்களுக்கே தெரியாம பல நூற்றாண்டுகளா ஒரு பஞ்சலோக சிலை மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. அது பழங்காலத்தோட அடையாளம். இதுல நமக்கு சாதகமான விஷயம் என்னன்னா, இதன் மூலமா நமக்கு பல லட்சம் கிடைக்க போகுது. சரி, நாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த சிலையை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுக்குறோம்னு வைங்க. இவர் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாருன்னா? அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா போட்டு தள்ளுவாரு. போட்டு தானே தள்ளுவாரு, ஏமாத்த மாட்டாருல. டேய் விளையாடாதீங்களா, 2 லட்சம் ரூபா இருக்கு. பார்த்து இன்னையில இருந்து இந்த வண்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, thank you. சார், ஐ டோல்ட் யூ எவரிதிங். டேய் மாப்ள, நாம இவனுக்கு கொடுத்த வேலையை பக்காவா முடிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆவறடா. அப்ப நமக்கு வெற்றி நிச்சயம்டா. இதுக்கு மேல என்னால சைக்கிள் ஓட்ட முடியாது. நம்ம நடந்தே போகலாம். நம்ம திரும்பி போயிடலாம் லிஜோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அங்க பெரிய பாலம் இருக்கு. அங்க இருந்து பார்த்தா ஊரே தெரியும். வா போலாம். பாட்டிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கடா. நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம்டா. வாயை மூடி பயந்தாங்கோலி. நீ வாட, நம்ம போலாம். ஐயோ, விழுந்துட்டான்டா. அடிபட்டுருச்சடா. ஒண்ணும் இல்லையே. தலை வலிக்குதுடா. அது என்னது? என்னது இது? ஹை, இது ஒரு குட்டி சேலடா. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல? இது நான் வரைஞ்ச பூதம் மாதிரியே இருக்குடா. ஹை பூதம். குட்டி பூதம். நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனுங்க சொன்ன மாதிரியே நாம் இப்ப 3 பேரும் காட்டுக்குள்ள வந்திருக்கோம். அவனுங்க சொன்னதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. அப்படின்னா அவனுக்கு கொடுத்த ரூட் எடு. அதுல தானே மேப் இருக்கு. என்னது? என்னடா வளர? அதுல தான் ரூட் தான் மேப். மண்ட குழம்பிருச்சு அவனுக்கு. தாதா கொடுத்தது மேப் இல்ல, ஆப்னு சொன்ன போதுமா? டேய், அவனுக்கு ஆப் வைக்கிறதுக்குள்ள நீ மேப்பை தேடுறா. யார் தான் தப்பு பண்ண மாட்டாங்க. அதை வச்சே கலாய்க்கிறீங்க. நீ மேப் எடு. இதாயா மேப். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா நம்ம வந்த ரூட் கரெக்ட் தானான்றதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அத நீ அங்க இருந்து பாக்குறதுனால தான் டவுட். இங்க வந்து பாரு. டவுட் கிளியர் ஆயிரும். சரி பாரு. இங்க பாரு.
ஏய் நோ 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 நோ, அங்க பார்த்தாலும் இங்க பார்த்தாலும் எனக்கு என்னவோ தப்பா போற மாதிரி தெரியுது. அது இது சரியான மேப் இல்ல, அவன் தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஏய் அவன் தப்பு பண்ணலடா, நாம தான் தப்பு பண்ணிருக்கோம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே தப்பா தான் வந்துட்டு இருக்கோம். நாம எங்க இருந்து வந்தோம்? வீட்ல இருந்து. அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம், இந்த மேப் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ரூட்டை புடிச்சு காட்டுக்கு வருவோம். டேய் யாரா அவன்? மறுபடியும் வீட்டுக்கு போகணுமா? அமர், அக்பர் சொல்றதுக்கு விஷயம் இருக்கு. நாம இந்த மேப் படி காட்டுல ரூட் போட்டாதான் வீட்டுக்கு போய் சேர முடியும். என்ன சொல்ற? அப்படின்னா அமர் நீயே சொல்லு, நம்ம காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? ஆமா நீ சொல்ற நான் கேக்குறேன். சொல்லு. நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. ஆண்டவா, காட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா? காட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா? நீ தான் கரெக்டா சொல்லணும். காட்டுக்கு போலாம். எஸ், கைய கொடு. பெரிய அறிவு இல்ல. உன் பேரை ஒரு தடவை சொல்லு. யாரு? அமர். என்னடா? இந்தா. அந்த சிலைய பார்த்தோம். குட் மார்னிங் குட்டி சிலை. நீ எதுக்கு இந்த மண்ணுக்கடியில இருக்க? யார் உன்னை இப்படி பண்ணா? கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. இப்போ நான் உன்னை அழகா ஆக்க போறேன். ஹே, நீ ரொம்ப அழகா இருக்க. இனிமே நாங்க எல்லாரும் உன்னை மாக்கான்னு தான் கூப்பிடுவோம். இங்க பாரு மாக்கா, பாட்டிக்கு தெரியாம நாங்க உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். சீக்கிரம் சாப்பிடு. இந்தா சாப்பாடு. டேய் என்னடா வழியில மரம் விழுந்து கிடக்குது? மரம்னா விழத்தாம்பா செய்யும். அப்ப பின்னாடி போலாமா? அப்படின்னா வீட்டுக்கா? டேய் வீட்டுக்கு போறத பத்தி பேசலடா. அப்ப எங்க தான் போறது நாம? மரம் இருக்கிற வரைக்கும் எப்படா அதை தாண்டி நம்ம போக முடியும்? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், நம்ம அந்த வழியா போனா என்ன? டேய் அது எந்த வழினா தெரியாது, நம்ம மேப்ல இருக்கிற மாதிரி போணும். அதத்தான் நானும் சொல்றேன். மேப்ல ரூட் எப்படி இருக்கு? வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுல. நாம ஒரு வேலை செய்யலாமா? ஜீப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போவோம். அவங்க நமக்கு சரியான ரூட் காட்டுவாங்க. ஐயோ இவன் அறிவுல ஆணி அடிக்கலடா. டேய் உன்ன நீ என்ன பெரிய அறிவாளியா? அப்பவே கூட்டி வர அதுக்கு துப்புல. உன்னை கொன்னுடுவேன். தற்கொலை பண்ணி வேண்டாம். டேய் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்கடா. மூணு பேரும் ரோட்ல கிடக்குற மரத்தை தூக்கி போடுற வழியை பாப்போம். அதெல்லாம் நான் செய்யறேன். முதல்ல நீ கீழ இறங்கு. ஓ எல்லாம் இறங்குடா. என்னடா இவனுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? பொருள் கூட வெச்சது வெச்ச இடத்துல இருக்காது. அதான் ஒருத்தன் இங்க இருக்கானே, அவன் தான் கிரி கிரி பிரி பிரி எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவான். என்னமா தேடுறீங்க? அதான் சைல்ட்ஸ்க்கு கொடுக்க வச்சிருந்த மில்க் பொடி. அத பசங்க எப்பவோ காலி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எதுக்கு மில்க் பொடி? ஏதோ பூதத்துக்கும் மாக்கானுக்கும் கொடுக்க போறதா பசங்களுக்குள்ள விளையாட்டா பேசிக்கிட்டாங்க. மாடனா? ஹூஸ் தட் மாடன்? எனக்கு என்னமா தெரியும்? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பால் பொடியை எடுத்தாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓ மை கிரேஷியஸ், ஏன் கிட்ட அவங்க சொல்லவே இல்ல. இந்த சைல்ட்ஸோட அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. வேற என்ன பண்றது? இன்னமும் அழுகிற சத்தம் கேக்குதே. ஒருவேளை பேயா இருக்குமோ? ஐயோ டீசெண்டா வீடு பூந்து திருடி ஏமாறுறவனை ஏமாத்திக்கிட்டு போலீஸ் கையில அடி வாங்கிட்டு நிம்மதியா பொழப்ப ஓட்டிட்டு இருந்தான். ஆனா இப்போ காசுப்பட்டு காட்டுக்கு வந்து புல்ல தின்றுவோம் போல இருக்கு. என்னது எல்லாம் இவனாலதான். டேய் தேவையெல்லாம் பேசாத, எனக்கு பசி வயித்து கிள்ளுது சொல்லிட்டேன். அதான் புல்ல தின்னுனேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சண்டை போடாம இருக்கடா. டேய் ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? அந்த சிலையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் அமைதியா இருங்கடா. பேசாம ஒரு ஓட்டப்பந்தய ரேஸ் வச்சு போமா? வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாடுத்தனமா போயிருச்சுல. அந்த சிலை மட்டும் நம்ம கையில மாட்டுச்சுன்னா நமக்கு பல லட்சம் காசு கிடைக்கும்டா. பல லட்சம் கிடைக்கும். சாரி மச்சான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு தெரியாதா? ஏதோ வெளிச்சமா போகுது. என்னடா அத பார்த்தா தெரியல. சூரிய கிரகணம். என்னது? டேய் அது சூரிய கிரகணம் இல்லடா, சந்திர கிரகணம்டா. பெரிய சயின்டிஸ்ட் இவர் சொல்லிட்டாரு. பகல்ல சந்திர கிரகணம் தெரியும்.
டேய் சூரிய கிரகணமே தெரியும் போது சந்திர கிரகணம் தெரியாதா? என்ன சொல்ற நீ? டேய் சந்திரனை பாம்பு முழுகும் போது கிரகணம் உண்டாகும். எங்க தாத்தா என்கிட்ட சொல்லிருக்காரு. எந்த பாம்பு முழுகும்னு சொன்னா? பாம்பை பாத்தீங்களா? ஓ முட்டாள்தனத்துக்கு நான் தான் கிடைச்சேன். ஒண்ணு மாதிரி ஆளுங்க பேச்ச கேட்க கூடாது. முட்டாள்தனத்துக்கு தெரியாதா? என்ன நீ பாத்திருக்கியா பாம்பு முட்டை போடுறத? இது பாம்பு அந்த முழுங்கறத பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த பாம்பு எப்படி முழுங்குனா நான் கரெக்ட்டா சொல்றேன். இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சொன்னேன். உங்க கூட வந்தது எனக்கு பெரும் கஷ்டமா இருக்குடா. அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்படி காட்டுல கஷ்டப்படுறத விட வீட்டுக்கு போலாம். வா கிளம்பு. கிளம்பு. நானும் அதான் சொன்னேன். அப்ப என்னடா மனசு மாட்டானா? நம்ம காட்டுக்கு போறது. அதான் மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்தை கரெக்ட்டா சொல்லு. நம்ம இப்ப காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? டேய் நிறுத்துங்கடா. நம்ம காட்டுக்கும் போக வேண்டாம் வீட்டுக்கும் போக வேண்டாம். நேரா சிலை தேடி போவோம். வா. என்னடா ஒரே காடா இருக்குது. என்னென்ன வீடா? இந்த காட்டுல யாரும் கடலாம் வைக்க மாட்டாங்க. கடையா? ஓடா. தண்ணி தாக வர எடுக்குது. வீட்ல இருந்து வரும்போது எடுத்து வந்திருக்கணும். ஆரம்பிச்சிட்டானே. எங்க பாம்பு இருக்கும் எங்க பல்லி இருக்குன்னு வர தெரியல. நீதான் நிலா முழுங்குற பாம்பை பார்த்தவனாச்சே. அவரே என்னால நடக்க முடியாதுப்பா. என்னடா ஆரம்பிச்சிட்டானா? எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்கே. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ? எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. அது கரெக்டா இருக்கானே மேப்பை திரும்பவும் ஒரு முறை பாரு. தடா மேப்பை திருப்பி வச்சு பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? டேய் ஒரு மேட்ரு அங்க இல்லடா. நீ வேற இங்க. பாருடா கையில ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா வரைஞ்சிருக்கிற அதே சிலை தான்டா இது. தாதா சொன்ன சிலை இதேதான்டா. இதேதான்டா. அதுவா? நல்லா தெரியுமா? அது ஏன்டா நம்ம மக்கான வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன? ஹே ஜாலியா இருக்கும்ல. அவன் கூட விளையாடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கத்தி கை மேல போட போறா. ரத்தப்பலி குட்ட மாதிரி இருக்கும்ல. ஆமா என்ன திட்டிட்டே இருக்கு. ஐயோ நம்ம மக்கான அவங்க தூக்கிட்டு போறாங்க. அவனை நாம தான் காப்பாத்தணும். என்னடா இது ஒரே காத்தா இருக்கு? என்னன்னு தெரியல. அவங்க எல்லாம் திருடுங்க. எப்படியாவது மக்கான காப்பாத்தணும். காடுங்க அப்படிதான் இருக்கு. தோன்ற வேலைய பாரு. அம்மா. காலி எடுங்க. எந்திரிடா. மாக்கா மக்கா நீ எங்க இருக்க? நாங்க உன்னை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்க இருக்கேன். அப்படின்னா எங்க முன்னாடி நீ வா. பயப்படாதீங்க, நான் உங்க நண்பன் தான். ஆனா என்னை நினைக்கிறவங்க கிட்டேயும் என்னை அன்பா கூப்பிடுறவங்க கிட்டேயும் நான் போயே ஆகணும். ரொம்ப காலமா ஒரு கெட்ட மந்திரவாதி என்னை பிடிக்கணும்னு என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவன் கண்ணில் படாம என்னை பாதுகாக்கணும். அப்படின்னா எங்க கூட வா, நீ சேஃபா இருக்கலாம். ஆனா உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா? ஏய், அதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். என்கிட்ட அன்பா இருக்கவங்க கிட்டேயும் நான் அன்பா இருக்கவங்க கிட்டேயும் அப்புறம் கெட்ட மந்திரவாதிங்க கண்ணில் மட்டும்தான் நான் படுவேன். இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணு. We are friends.
இதான் எங்க பாட்டியோட வீடு. நல்லா இருக்கே, பெரிய வீடா இருக்கே. மாக்கா யாரு நம்ம அம்மா அப்பா கேட்டா நம்ம எப்படி சமாளிக்கிறது? காட்டுல கிடைச்ச ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அப்படின்னா அப்பா நிச்சயம் அடிப்பாரு. வேற என்ன சொல்லலாம்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன். ஓ, நான் அதை மறந்தே போயிட்டேன். அது சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? இருங்க இருங்க, உங்க அப்பாவோட மாட்டி விட்டு நல்லா அடி கொடுக்க சொல்றேன். அது யாரு? அதுதான் எங்க அங்கிள் கிரி. எங்க வீட்டு வேலைக்காரன், சரியான சோம்பேறி. நீ யார் கூட பேசிட்டு இருக்க? மாக்கா கூட பேசிட்டு இருக்கேன். மாக்காலாம் யாரும் இல்ல, உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி சொல்றா. என்ன அவ்வளவு சீக்கிரத்துல யாரால ஏமாத்த முடியாது, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் பயங்கரமான புத்திசாலி. இந்த கிரி அங்கிள் இருக்கார்ல, ஓவர் ஆக்டிங் அங்கிள். ஆமா, இந்த கிரிக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். வா. மக்கையல நோய், மக்கையல 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 கைரோ. அவங்கதான் எங்க பாட்டி. பக்கத்துல இருக்காரு, அவர்தான் எங்க அப்பா. அவங்க எங்க அம்மா. அவங்கதான் எலிக்குட்டி. அட, நீங்க வந்துட்டீங்களா? வாங்க. உங்க பாட்டி எப்படி பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல இல்ல, நல்ல பாட்டி, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, நீங்க சொல்லுங்க. 2 வீக் முடிஞ்ச உடனே எங்களோட வெட்டிங் பயங்கர செலிப்ரேஷனா இருந்தது. Oh dear Edward, my darling. அன்னைக்கு என் கழுத்துல நீங்க போட்ட இந்த மாலை இப்பவும் எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. ஐயோ, என்ன இது? ஐயோ, நீ போட்டியா? இல்ல நீ போட்டியா? இல்ல நான் இல்ல. இல்ல நான் இல்ல. Oh my dear Edward, it's you. இது என்ன மாயன்னு தெரியலையே. இது எட்வர்டோட மாயாஜாலம் தான். ஓ, எட்வர்ட். இந்த வீட்டில் தான் அந்த வாண்டுங்க இருக்கணும். இவளை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா இந்த வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம். அப்புறம் அந்த சிலையும் நமக்கு தான், இந்த மலையும் நமக்கு தான். லவ்ல இதெல்லாம் சகஜம். காதல் கஷ்டம் வாங்க இப்படி நாருது. இப்படியே போனா நம்ம மாக்கான பத்தி கிரி அங்கிளுக்கு முழுசா தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் கேட்டு போயிடும். அவருக்கு இப்பவே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. கிரி அங்கிளுக்கு இன்னொரு பாடம் கத்து கொடுத்தா என்ன? அவருக்கு சரியான பாடம் புகட்டணும். அப்பதான் அவருக்கு நல்ல புத்தி வரும். அப்பதான் நம்மள சந்தேகப்பட மாட்டாரு. அவருக்கு சரியான பாடம் கத்து தரணும். என்ன சொல்ற? அத நான் அப்புறம் சொல்றேன். இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கே.
போறதா இல்ல. ஏன்னா உன் கூட ஒரு நாளாவது டூயட் பாடணுங்கிறதா என்ன ஆசை. அதை நான் நிறைவேற்றிக்க போறேன். கைக்கு வளையல் வாங்கி தரேன், கண்ணுக்கு மை வாங்கி தரேன், காதுக்கு தோடு வாங்கி தரேன், கழுத்துக்கு செயின் வாங்கி தரேன், போட்டு குளிக்க சோப்பு வாங்கி தரேன், பல்லு விளக்க பல்பொடி வாங்கி தரேன், அப்புறம் பிரஷ் கூட வாங்கி தரேன். சோத்துல மண்ணை போட்டு நீ சாப்பிடலாம் நினைக்காதடா. அட என்ன இலைக்குட்டி எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிடுக்கிறிய? எலிக்குட்டி இங்க என்ன பண்ற நீ? ஏறம்குள்ள வந்துட்டு என் கைய பிடிச்சிட்டு என்னையே கேள்வி கேட்கியா? நீ வெளியே வாடா, உனக்கு இருக்குது. மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல பெரியம்மா கூடுவேன். போறியா இல்லையா? இல்ல எலிக்குட்டி, எப்படி யார் ரூம்ல இருந்து நான் இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல, போ. போ சொல்றேன்ல. எப்படி நான் இங்க வந்தேன்? எலிக்குட்டி ரூம் தானே இது? போயா.